திட்டத்தை இந்தியாவ இந்த அதானி குழுமம் தான் கையில் எடுத்திருந்தது. அப்போதும் போராட்டங்கள் இருந்தது. அதாவது அதானி குழுமத்தை வெளியேற்ற வேண்டும் என்பது முக்கியமாக அந்த போராட்டம் அமைந்திருந்தது. அதற்கமைய அதானி குழுமம் வெளியேற்றப்பட்டு விட்டது. தற்போது இலங்கை அரசு அதனை கையகப்படுத்தி இருக்கின்றது. இலங்கை அரசு கையகப்படுத்தி இருந்தாலும் இலங்கை அரசால் அதனை செய்ய முடியாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இலங்கை அரசுக்கு தேவை. அப்ப இந்தியாவுக்கும் அது தெரியும். தற்போதைய போராட்டத்தின் பின்னணியில் இந்தியா இருக்கின்றதோ என்ற வலுவான சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. அதாவது தனக்கு கிடைக்காததை இன்னொருவருக்கு கிடைக்க விடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கலாம். காற்றாலையை பொறுத்தவரையில் அங்கு போராடுபவர்களை பார்த்தால், அவர்கள் வைத்திருக்கின்ற அட்டைகளை பார்த்தால் அதில் கனிம மண் வளத்தை அகழ்வது, மணல் அகழ்வது தொடர்பு அதற்கும் எதிராகத்தான் அங்கு போராடுகிறார்கள். ஆனால் வெளியில் முழுக்க தெரிவது காற்றாலை மட்டும்தான். ஆனால் அந்த போராட்டம் இரண்டுக்கும் சேர்த்ததாகத்தான் அங்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அந்த கனிம அகழ்வு அங்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. காற்றாலை உண்மையில் பாதகமா சாதகமா என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் சொன்னால் வட மாகாணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் யாரும் விடுகிறார்கள் இல்லை. துறைமுக அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த கரும்பு செய்கையாக இருக்கலாம், கடல் அட்டை பண்ணையாக இருக்கலாம், எதையும் அங்கு நடைமுறைப்படுத்த விடுகிறார்கள் இல்லை. இவன் மீன்பிடி தொழிலை கூட அவர்கள் மேம்படுத்தி அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு யாரும் வருகிறார்கள் இல்லை. ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை நசுக்கிவிட வேண்டும், அல்லது அவர்கள் பொருளாதார ரீதியாக மேலெழுந்து விடக்கூடாது என்பதில் திட்டம் போட்டு செய்கிறார்கள். இந்த போராட்டத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குள்ள மக்கள் போராடுவதை விட அந்த போராட்டம் இப்போது வெளியாரின் தலையீடுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. அதாவது அந்த போராட்டத்தை யாரோ ஒருவர் ஹைஜாக் பண்ணினார் போல ஒரு உணர்வும் தோன்றுகின்றது என்றால் அது அந்த மக்களுக்குரியது. இப்ப முன்னைய போராட்டங்கள், இப்ப தமிழர்கள் போராட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது முற்றாக தமிழர்கள் மட்டுமான போராட்டமாகத்தான் இருக்கு. වීර වගේ ඉන්නවා ගේට්ටුවෙන් ඇතුල් පැත්තේ. මේ නිර්ධන පන්තිය, මේ පීඩිත පන්තිය, මේ දීවරයෝ ඒ වගේම එකම් කරුවන් මතින් ලොකු ස්ටේට් තනාගත්ත අනුරලට කියනවා, ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණේ සමාජිකයන්ට අපි කියනවා උඹලාගේ හර්ධ සාක්ෂිය ප්‍රශ්න කරපල්ලා කොහමද මේ පරිසරයින්ගේ ඉල්ලගෙන ආපු මිනිසුන්ට කැහුවේ. இது அவ்வாறாக இல்லாத ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது.